விவசாயன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. இங்கே நம்மள பாதி பேர் அதை ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணுறதில்ல. பல மழை, பூச்சி தாக்கம், நிலத்துக்கு கீழே வேர்க்கரையான் வெட்டுறது, ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு போகிறதுன்னு 1008 பிரச்சனை. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தா இது எங்கே உருப்பட போகுது, இது எதுக்காக பண்ணுது, தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம காது படவே நம்மளை கண்டமேனிக்கு திட்டுற ஒரு 4 பேர். இது எல்லாம் போதாதுன்னு தண்ணி பஞ்சம் வேற. இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும். வேலையாட்களும் கிடைக்க மாட்டாங்க. நம்மளோட தோட்டத்தில் நம்மளே பாடுபட்டாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஊதியன்றது எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் காசு எடுத்து எண்ணி வச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதோ மீறுறது ஒன்றும் இல்லாமல் தாங்க இருக்கும். அதனால் ஏன்டா விவசாயம் பண்ணுறீங்கன்னு இங்கே பல பேர் கேட்பீங்க. எல்லாருமே ஐடி கம்பெனிக்கும் அங்கேயும் இங்கேயும் போனால் யார் தாங்க விவசாயம் பண்ணுறது? சோறு எங்கேருந்து தான் கிடைக்கும்? பெருசாக ஒன்றும் கேட்கலங்க. விவசாயம் பண்ணுற பொருளில் இருந்து பேரம் பேசாமல் பொருட்களை வாங்கிட்டு போங்க, அதுவே போதும். இதுவே சில பெரிய நிறுவனங்கள் தங்களோட காஃபியை 300-400க்கு கொடுத்தாலும் அது பெரிய அங்கீகாரமாக நினச்சி வாங்கிட்டு போகிறதும் நம்மளோட கைகள் தானே. ஆனால் ஏன் விவசாய பொருட்களுக்கு மட்டும் பேரம் பேசுகிறோம்? இனிமேலாவது அதை பண்ணாதீங்க.